அதே போல் இங்கே ஒரு எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தால் 9 வருஷம் இருந்தார். என்ன கிழிச்சார் உங்களுக்கு? நான் வந்த பிறகு தான் ரோடுகள்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தையெல்லாம் மக்களை பற்றியே பேசுறது கிடையாது. திமுக பற்றி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்லை, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? எவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசாக பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க? 2013 2017 அமைச்சரை பற்றி பிடிக்கிட்டாங்களா? அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்களா? எப்படி பிடுங்கினாங்க? உலகத்திலேயே உள்ள அதிசயம், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய புள்ள நம்ம பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனால் திரு சொங்காட்டையன் வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது தப்பான பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதியில் அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமாக போய் நான் கீழே அப்போ தான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில். போய் நேரடியாக போய் இவருடைய சொங்காட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும்போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்போவே பதவி எடுத்துட்டாங்க. அப்போவே நான் அப்படி அல்ல, திறமையாக செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சேன். எல்லா இடத்துலையும் சிறப்பான சாலை பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை தான் பிரமாணமான துறை. ஒன்று நெடுஞ்சாலை, ஒன்று பொதுப்பணித்துறை. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாதம் அம்மா மறைஞ்சாங்க. அப்போ இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சராக இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையா? எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சம்மதமே இல்லை, பந்தியிலே கோர வைக்கல, ஏலா ஓட்டைன்னு மாதிரி, ஏலா கிழிஞ்சலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே இவர் அமர வைக்கல. இவர் என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரானேன். உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால் என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளோ கஷ்டம்! ஒரு பக்கம் கட்சியில் இந்த கட்சியை உடைக்க வேணும், அவ்வளோ வழக்குகள் போட்டாங்க. திமுக செய்த சதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த பி டீம்லாம் வெளியில் போயாச்சு. இப்போ பி டீம்லாம் யாரான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில் போன அத்தனை பேரும் இந்த கட்சியை உடைக்கணும் பார்த்த ஆளுங்க. அங்கே போய் தஞ்சை அடைஞ்சு பிடிமா இருந்து அண்ணா திமுக உடைக்க பார்த்தாங்க. உங்களுடைய ஆசையால, உங்களுடைய ஆதரவால அண்ணா திமுக எப்போ யாராலையும் உடைக்க முடியாது. இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, இது தொண்டை நிறைந்த கட்சி. இப்போ உங்க முன்ன தொண்டனா தான் பேசுறேன், நான் தலைவனா அல்ல. யாரு வேணாலும் இங்க வரலாம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.